Hi friends, welcome to my space. நான் மோகனா. சமைக்காத உணவு லிஸ்ட்டில் இன்றைக்கி 2வது வகை உணவு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த உணவு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல், தேங்காய், வெல்லம் அல்லது சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் பொடி. இப்போது இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அது ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி. அடுத்ததாக அவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம அரிசிலாம் கழுவுறோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவணும். இந்த மாதிரி 3 முறை அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சிடணும். இது ஊறணும்னு அவசியம் இல்லை, இப்படி கழுவும் போதே நல்லா ஊறிடும். கொஞ்ச நேரம் இந்த வடிகட்டியில் வச்சதுமே நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து. இது பார்த்திங்கன்னா தேங்காய், அதாவது இளநீர்லாம் வெட்டும் போது அதில் வழுக்க இருக்கும் இல்லையா, அந்த வழுக்க முத்திடுச்சுன்னா கொஞ்சம் தேங்காவாக இருக்கும். இதை நம்ம சாப்பிடவும் பிடிக்காது வெறுமனே, அண்டு சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப எலசாக இருக்கும் இல்லையா. அதை இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த 3 ரெடி பண்ணி வச்சுட்டாலே ரொம்ப ஈஸியாக அடுத்தது செய்கிறது. இப்போது இந்த தேங்காய் பாலில் முதல்ல அவலை போட்டுடுறேன். அடுத்ததாக துருவின தேங்காய், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்றேன். இதிலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருங்க. அடுத்ததாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஆனால் சர்க்கரையை விட இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா 3 பேருக்கு நான் செய்திருக்கேன். இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டது. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அருமையாக இருக்கும், அப்படியே பாயசம் மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலும் ரொம்ப நல்லது வெறும் வயிற்றில் சாப்பிட்றது. முடிஞ்சவரை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணதும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஊற ஊற அந்த தேங்காய் பால்லாம் இழுத்துரும், அப்படியே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.